வணக்கம். யாரும் எதிர்பார்க்காத போது திடீரென காரிலிருந்து இறங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல். நிகழ்ந்து போன கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள். அப்படி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் திடீரென காரிலிருந்து இறங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. அதற்கேற்றார் போல் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார். குறிப்பாக சென்னை மட்டுமின்றி வாரத்தில் ஒரு முறையாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வெளிமாவட்ட சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதியன்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 2 நாள் விழுப்புரம் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படியே திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது திருச்சி மாவட்டம் சென்ற உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உதயநிதி அவர்கள் முதன்முறையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதனால் உதயநிதி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். அதன்படி திருச்சி மாவட்டம் சென்ற உதயநிதி அவர்களுக்கும் ஆயிரக்கணக்கில் தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென தொண்டர்கள் மத்தியில் தனது காரை நிறுத்திய உதயநிதி அவர்கள் சட்டென காரிலிருந்து கீழே இறங்கினார். அப்போது அருகில் இருந்த தொண்டர்கள் பலரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கை கொடுத்து அவரை தொட்டு பார்த்து மகிழ்ந்தனர். மேலும் உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திய தொண்டர்கள் உதயநிதி அவர்களுக்கு பரிசு பொருட்களும் கொடுத்து மகிழ்ந்தனர். அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அனைவரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதாவது பொதுவாக இது போன்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கும் இடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது காரின் டாப்பில் ஏறி நின்று அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து கையசைப்பார். ஆனால் திருச்சி மாவட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சட்டென தனது காரின் டோரை தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கீழே இறங்கினார். இதனால் அங்கிருந்த பாதுகாவலர்களே ஒரு நிமிடம் அதிர்ந்து போயினர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் காருக்குள் சென்ற உதயநிதி அவர்கள் காரின் டாப்பில் ஏறி நின்று அனைவருக்கும் கையசைத்து வணக்கம் தெரிவித்து நன்றி கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போலவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக எப்பொழுதும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேஷுவலாகவும் சிரித்த முகத்துடனும் மக்களிடம் பழகி வருகிறார். இதன் காரணமாக தற்போது மக்கள் மத்தியில் உதயநிதி அவர்களது செல்வாக்கு வெகுவாக உயர்ந்துள்ளதை காண முடிகிறது. அதற்கேற்றார் போல் உதயநிதி அவர்களும் அவ்வப்போது இது போன்று செய்யும் செயல்களும் மக்கள் மத்தியில் அவரது செல்வாக்கை மேலும் உயர்த்தி வருகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்த இடத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென தனது வாகனத்தை நிறுத்தி அவர்களுக்கு மத்தியில் காரிலிருந்து கீழே இறங்கி அவர்களை உற்சாகப்படுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.